வெல்கம் டு டெக் லினக்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா வாட் இஸ் என்ஜினிக்ஸோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஈஸி டூலை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் என்ஜினிக்ஸ்னா சர்வ் ஏ ஸ்டாட்டிக் வெப் கண்டென்ட். இதை நீங்கள் சர்வ் த ஸ்டாட்டிக் வெப் கண்டென்ட் அண்ட் வெப் பேஜ் அக்சஸபிள் டு யூசர் ஓவர் த இன்டர்நெட். சரி, இது பேசிக் என்ன பண்ணால் வெப் சர்வர், ரிவர்ஸ் ப்ராக்ஸி, லோட் பேலன்சர், கேச்சிங் சர்வர், மெயில் ப்ராக்ஸி. இந்த சர்வீஸ்லாம் நெக்ஸ்ட் ஒவ்வொரு இதாக நம்ம ரியல் டைமாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெப் சர்வரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுன்னா நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்கான நாலேஜ் தான் இதில். ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு ஈஸி டூ கிரியேட் பண்ணிட்டு நம்ம ChatGPT யூஸ் பண்ணி எப்படி லினக்ஸு, AWS க்ளவுடு, டெவாப்ஸு ChatGPTயை யூஸ் பண்ணி நம்ம எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா ஒரு AWSஐ லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு ஒரு ஈஸி டூவை கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே, ரன்னிங் வந்துருச்சு. இப்போ நம்ம SSH மூலயமா கனெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி 400 பெர்மிஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் EC2 கிரியேட் பண்ணுறதுன்னா எப்படின்னு உங்களுக்கு புரியலாட்டி நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் EC2 மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, சரி, டவுன்லோட்ஸ்குள்ளே தான் இந்த ஸ்டாட்டிக்ஸ் கீ பேரியன்ட் இருக்குது. நான் அதையும் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. இருக்கு, அதோட பெர்மிஷனும் பார்த்துக்கலாம். ரீட் பெர்மிஷன் இருக்கு. அப்போ நான் பெர்மிஷன் கொடுக்க தேவையில்லை. இப்போ நான் டைரெக்டாக SS கனெக்ட் பண்ணல. SSH ரூட் யூஸருக்கு லாகின் பண்ணிக்கலாம். ஏன்னா என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் ரூட் யூஸர் போயிட்டு தான் நம்ம எந்த இதாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால நம்ம ரூட் யூஸருக்கு லாகின் பண்ணிக்கலாம். ரூட் யூஸர் வந்துட்டேன். இப்போ யார் லாகின் பண்ணியிருக்காங்க அவங்க EC2 யூஸர்லேருந்து நான் ரூட் யூஸருக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, EC2 யூஸர். இப்போ இதில் நம்ம என்ஜினிக்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கமாண்ட் என்னென்னா nginx-v. என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகலை, அதனால தான் இப்போ கமாண்ட் நாட் ஃபவுண்ட் வரும். சரி, இப்போ என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ChatGPTல நீங்கள் how to install nginx in Amazon Linux. அதுக்கு முன்னாடி இங்கே OS என்னன்னு செக் பண்ணிக்கலாம். OS release Amazon Linux OS பெட்டரா. நம்ம Amazon Linux தான் யூஸ் பண்ணுறதுனால Amazon Linuxன்னு இப்போ போட்டிருக்கோம். how to install nginx in Amazon Linux. கீ எடுத்துட்டோம், அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் டைரெக்டாகவே. சூடோ யூஸரில் தான் இருக்கும். install nginx. இங்கே என்ன பண்ணலாம், அமேசான் லினக்ஸ் TNF இன்ஸ்டால் nginx ஒய்யும் கொடுக்கலாம், எம்மும் கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா எம்மும் கொடுத்துக்கலாம், இல்லை இந்த கமாண்டில் கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்போம்.
என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகுது, கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு, செக் பண்ணிக்கோங்க, கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. சரி, நம்ம இப்போ என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். என்ஜினிக்ஸ் வெர்ஷன் என்ஜினிக்ஸ் 1.28.0 ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வெப்சைட் வந்து ரன் ஆகுதான்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ஜினிக்ஸ் நம்ம ரன்னில் இருக்கா இல்லை ஸ்டாப்பில் இருக்கா என்னன்னு பார்க்கணும். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் என்ஜினிக்ஸ் டாட் சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா லோடர் இருக்குது, இன்னும் ஆக்டிவ் ஆகலை. அப்போ நம்ம தான் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கும் சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் இப்போ மறுபடியும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஆக்டிவில் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25:10:16 டைம். சரி, செக் பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அட் டைம் கொடுத்தீங்கன்னா இப்போ உள்ள டைம் காட்டுது. இது நார்த் வெர்ஜினியாவில் இருக்கனால நார்த் வெர்ஜினியாவில் காட்டுது. டைமும் இந்த டைமும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேம். இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். இந்த டைமில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணனால இந்த டைம் காட்டுது. இப்போ மறுபடியும் நான் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன்னா டைம் மாறிடும். ஓகே, என்ஜினிக்ஸ் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆக்டிவில் இருக்கான்ட்டு என்ன பண்ணலான்னா இன்ஸ்டன்ஸ் போகிறோம். இதோட பப்ளிக் ஐபி எடுத்துட்டு ஓப்பன் ஆகாது. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோன்னா இன்சூரன்ஸோட செக்யூரிட்டி போர்ட்டில் போகிறோம். என்ன ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னொரு கமெண்ட் என்ன பார்க்குறோன்னா நெட்ஸ்டாக் TULPN. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும் 80 போர்ட்டு என்ஜினிக்ஸ் இருக்கா, என்ஜினிக்ஸ் மாஸ்டர் 80 போர்ட்டு. ஓகேங்களா. அப்போ ரெக்வஸ்ட் வந்து இந்த ஐபி கொடுத்தா ரெக்வஸ்ட் வந்து பப்ளிக் ஐபி கொடுத்தா EC2க்கு இன்சைடு வரணும். ரெக்வஸ்ட் இந்த மாதிரி வந்திருக்குன்னு என்ஜினிக்ஸுக்கு தெரியணும். ஓகே, ஏன் வரல அப்படின்ற ரீசன் என்னன்னா இங்கே 22 போர்ட்டு தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் டிசிபி. அப்போ நம்ம இதை எடிட் பண்ணுறோம். ஏன்னா 80 போர்ட்டில் ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இன்சைடு EC2க்கு வரணும். அந்த ரீசனுக்காக இப்போ போகிறோம். HTTP 80 போர்ட் இங்கே நோட் பண்ணிக்கோங்க 80. இங்கேயும் நோட் பண்ணிக்கோங்க 80. என்ஜினிக்ஸ்க்கு தான் இந்த ரெக்வஸ்ட் வருது, அதனால தான் இங்கே கொடுக்குறோம். யார் வேணாலும், ஏன்னா இப்போ நீங்கள் போட்டாலுமே இது ஓப்பன். இப்போ ஃபெயில்ட் ஆயிடுச்சா, நெக்ஸ்ட்டு யார் இந்த பப்ளிக் ஐபி யார் ஹிட் பண்ணாலும் 80 போர்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வரணும், என்ஜினிக்ஸ்குள்ளே வரணும். இந்த ரெக்வஸ்ட் வந்து EC2க்கு தெரியணும். 80 போர்ட்டு என்ஜினிக்ஸ். அதனால நான் இப்போ 80 போர்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. என்ஜினிக்ஸ் வந்துருச்சா. இப்போ இதே இந்த பப்ளிக் ஐபி நீங்கள் போட்டாலுமே 80 போர்ட்டு மூலயமா உங்களுக்கு ரன் ஆகும். 80 போர்ட்டு ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்துங்க ரீசன் நாட் செக்யூர்னு வருது. ஓகே, இது எங்கே இந்த ஃபைல் என்ஜினிக்ஸ் வெல்கம் டு என்ஜினிக்ஸ் எங்கே இருக்குது, எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி என்ஜினிக்ஸ் வந்து இந்த வெல்கம் டு என்ஜினிக்ஸ் பேஜை நமக்கு ஷோ பண்ணுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோன்னா CD ETC என்ஜினிக்ஸ். ஓகே,
பிரிண்ட் பண்ணுறோம், பார்த்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். etc nginx. இப்போ ls-ltrh கொடுக்குறோம். இதில் nginx.conf ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு. ஓகே, ஜேஜிபிடிக்கு வாங்க. இன்ஸ்டால் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனேபிள் கமாண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸ்டேட்டஸ் செக் பண்ணியாச்சு. இது இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற கமாண்டு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் nginx.conf. how to change document root. இங்கே பார்த்துங்க, எடிட் nginx கான்ஃபிகரேஷன். இங்கே தான் நம்ம எடிட் பண்ணுறோம். nginx.conf. இப்போ என்ன பண்ணுறோன்னா VI கொடுத்து nginx கான்ஃபிகரை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணிட்டா நம்ம 80 போர்ட் தானே ரன் ஆகுது. லிசன் 80 போர்ட் இருக்கா. இதில் ரூட், இதுதான் டாக்குமெண்ட் ரூட் பார்த்துன்றது. யூசர் சார் nginx.html. இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு எஸ்கேப்பு :q எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகாது, அப்படியே வந்து வந்துடும். இப்போ ஓகே, சிடி நான் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுறேன். ls-ltrh. இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணால் உள்ளே இருக்கிறத நமக்கு என்ன ஃபைல் சேவ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியும். வெல்கம் டு nginx. இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு nginx. இப்போ நம்ம எடிட் பண்ணுவோம். vi index.html இன்சர்ட் ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன கொடுக்கலாம், இங்கே அந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கோம். இல்லாட்டி ரிமூவ் பண்ணிடும். வெல்கம் டு nginx EC2 web server. ஓகே, இப்போ நான் systemctl ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் nginx. இப்போ இங்கே வருவோம். வெல்கம் டு nginx EC2 வெப் சர்வர். ஓகே, இப்போ இது சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, வேற நம்ம கேட்போம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபைலையும் கட்டுறேன். cd etc nginx போயிட்டு vi கான்ஃபில் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, மேலே இந்த இதை பார்த்துங்க. etc nginx conf.d. இது வந்து மெயின் கான்ஃபிகரேஷன். நம்ம நெக்ஸ்ட் எந்த சேஞ்ச் பண்ணாலும் அந்த டைரக்டரியில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் இல்லை, பண்ணிடு. One, two, small static HTML CSS. இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிங்க. ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுது. டைரக்டரி mkdir பேரண்ட் டைரக்டரி வேறு www வெப்சைட் மை வெப்சைட்னு ஒன்று பண்ணது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண cd conf.d.
ஓகே, இங்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக்கில் வந்தோம். சிடி நம்ம காப்பி பண்ண கமாண்டை போடுறோம். டைரக்ட்லி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, டைரக்ட்லி கிரியேட் ஆயிடுச்சு. சிடி www மை வெப்சைட். ஓகே, இதுக்குள்ள வந்துட்டாச்சு. எடிட் பண்ண இங்கே கொடுத்துருக்கோம். நானோ நம்ம விஐ கொடுத்து நம்ம எடிட் பண்ணுவோம். விஐ உள்ள ஐ கொடுத்து இன்சர்ட் பண்ணுறோம். என்ன பண்ணலாம், கோடு பேஸ்ட்டு இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வரோம். பேஸ்ட் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண வராங்க, போட்டு இந்த ஸ்டைல் டாட் அந்த ஃபைலையும் நம்ம வந்து போட சொல்கிறாங்க. அதையும் போட்டுக்கலாம். இன்சர்ட் கொடுக்குறோம். இதையும் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் பண்ண அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா இடிசி என்ஜினிக்ஸ் கான்ஃபிகர் டிக்குள்ள போயிட்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல் போட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கான்ஃபிகரேஷன் ஃபைல் கான்ஃபிகர் இடிசிக்குள்ள என்ஜினிக்ஸ்குள்ள கான்ஃபிகர் டின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா சிடி இடிசி என்ஜினிக்ஸ் கான்ஃபிகர் டி இப்போ பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே வந்தாச்சு. போட்டுட்டு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மை வெப்சைட் டாட் கான்ஃப். நீங்கள் இந்த நேம் எதுனாலும் வச்சுக்கலாம், ஆனால் டாட் கான்ஃப்னு சேவ் பண்ணணும் கண்டிப்பாக. விஏ இன்சர்ட் பண்ணுறேன். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் ரூட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு www வெப்சைட் இந்த பேஜில் தானே வச்சுருக்கோம். ஓகே, அப்படியே நம்ம காப்பி பண்ணுவோம். லிசன் வந்து 80 போட்டு சர்வர் நேம் வந்து லோக்கல் ஐபி எடுத்துக்கும். சரி, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணுவோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே நம்ம ஃபைல் வச்சுருக்கோம், வேறு www மை வெப்சைட்டுக்குள்ளே இண்டெக்ஸ் டாட் HTML அந்த சிஎஸ்எஸ் சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவோம். சிஸ்டம் சிபிஎல் ரீஸ்டார்ட் and the next welcome to பார்த்தீங்கன்னா ஜாட்ஜிபிடி யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டு சிஎஸ்எஸ் ஸ்டைலோட கேட்டிருந்தோம். அது இப்போ இங்கே ஹோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணலாம். எந்த டைரக்டரிக்குள்ள இடிசி என்ஜினிக்ஸ் கான்ஃபிகர் டிக்குள்ள எல்எஸ் இப்போ நிறுத்தியாச்சு. மை வெப்சைட் டாட் கான்ஃப்னு நீங்கள் நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் டாட் கான்ஃப் தான் சேவ் பண்ணணும். இந்த ஃபைல் நம்ம எங்கே போட்டிருந்தோம், சிடி வேறு www HTML wwwக்குள்ள மை வெப்சைட்டுக்குள்ள இப்போ பிரிண்ட் பண்ணுங்க எல்எஸ்ஐஃபன் எல்டிஆர்ஹெச். இங்கே நம்ம கோடு ஸ்டாட்டிக் வெப்சைட்டோட கோடு இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா. ஓகே, இது வந்து டாக்குமெண்ட் ரூட்டு. இது வந்து டாக்குமெண்ட் ரூட்டில் என்ன பண்ணுறோம், மறுபடியும் இண்டெக்ஸ் டாட் HTML நம்ம எடிட் பண்ணுவோம். சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட் கொடுத்து website to EC2 server சேவ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட். இப்போ நம்ம போகலாம், சேஞ்சஸ் பார்ப்போம். சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. வெல்கம் டு மை ஸ்டாட்டிக் வெப்சைட் டு EC2 சர்வர். ஓகே, இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் சிஸ்டம்
இங்கே வாங்க, எங்கெங்க டாக்குமெண்ட் ரூட், இது மெயின் கான்ஃபிக் ஃபைலு. கான்ட்ரா டீக்குள்ள போயிட்டு ஒன்றும் இல்லை மனித உங்களுக்கு எடிட் பண்ணிக்கோ. ஒரு கஸ்டம் சைட் கான்ஃபிகரேஷன் கான்ட்ரா டீக்குள்ள போயிட்டு நேம் கொடுத்துட்டு டாட் கான்ஃபிங் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் டைரக்டரி ரூட் பார்த்து டாக்குமெண்ட் ரூட் பார்த்தெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கான்ஃபிக் சின்டெக்ஸ் காட்டுற சிடி இடிசி என்ஜினெக்ஸில் போகிறீங்க, கான்ட்ரா டீக்குள்ள போய்க்கலாம். இதுதான் கஸ்டம் கான்ஃபிகரேஷன் டைரக்டரி. எல்லா விஐ கொடுத்து மை வெப்சைட் கான்ஃபில் கடைசியாக இன்சர்ட் பண்ணிட்டு கொடுத்துக்கிறேன். இது ஃபைலில் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? ஒரு டாட் வச்சேன், 2 டாட் வச்சுறேன். இப்போ பாருங்கள், சேவ் பண்ணிக்கிறேன். 2 டாட் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இப்போ என்னன்னா நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் nginx. Restart system ctl spelling mistake, system ctl nginx பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. என்ன ரீசனா, நம்ம எடிட் பண்ண 2 இது டாட் வச்சோம் எடிட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் எரர் வந்து ஃபெயில்டு இங்கே சொல்லுது. பார்த்துக்கோங்க என்ன ரீசன்ட்டு. அப்போ சிண்டெக்ஸ் என்ஜினெக்ஸ் ஸ்பேஸ் -t கொடுத்தீங்கன்னா சிண்டெக்ஸ் செக் பண்ணும், ஒன்று மறுபடியும் எடிட் பண்ணும். போயிட்டு டபுள் டாட் தான் வச்சு நமக்கு தெரியும். அப்போ நீங்கள் எந்த எடிட் பண்ணாலும் மறுபடியும் எடிட் பண்ணிட்டு சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிண்டெக்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா 0080 போட்டு சிண்டெக்ஸ் இஸ் ஓகே வந்த அப்புறம் தான் நீங்கள் எப்போயுமே ரீஸ்டார்ட் பண்ணணும். சிஸ்டம் சிடிஎல் ரீஸ்டார்ட் nginx. இப்போ மறுபடியும் இங்கே ரீஸ்டார்ட் பண்ணப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயில் டு பிகாஸ் த கண்ட்ரோல் ப்ராசஸர். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்ச சிண்டெக்ஸ் இஸ் ஓகேன்னு வருது. மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் இருக்கும். உங்களுக்கு எடிட் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிட்டு காட்டலை, நான் எடிட் பண்ணுறேன். மறுபடியும் டபுள் டாட் வச்சுட்டு எடிட் பண்ணுறோம், செக் பண்ணுறோம், சேவ் பண்ணிட்டோம், ரீஸ்டார்ட் பண்ணுறோம். ரீஸ்டார்ட் ஃபெயில்னு வந்துடுச்சு. இப்போ ஸ்டேட்டஸ் ஒன் டைம் செக் பண்ணிக்கலாம். ஃபெயில்னு இருக்கா, ஆக்டிவ் ஃபெயில். என்ன ரீசன்ட்டு இங்கே காட்டும். இப்படியும் பார்த்துக்கலாம். நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன எரர் அப்படின்னு ஷோ பண்ணிங்க. அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் த ஃபைல் எண்டில் ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எரர் இருக்குன்னு சொல்லலாம். மறுபடியும் கண்ட்ரோல் சி. இப்போ என்ன பண்ணுறோன்னா விஐ கொடுத்து வெப்சைட் எடிட் பண்ணிக்கலாம். சார் இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட். இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஆக்டிவ் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சர்வர் நேமு 80 போட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. சிண்டெக்ஸ் இஸ் ஓகேன்னு வந்துடுச்சு. ஓகே. இப்போ ஏன்னா இங்கே
அங்கே ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து ஃபெயில்ட் ஆயிடும். இந்த வெப்சைட் ஹோஸ்ட் ஆனது வந்து ஸ்டாப் ஆயிடும், எரர் அடிக்கும். அதையும் உங்களுக்கு அதையும் எடிட் சேவ் பண்ணுறேன், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் பண்ணி இதை ரன் பண்ண பார்த்துக்கோங்க. cannot connect த சர்வரை கனெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிடுச்சு. இப்போ நம்ம கரெக்டாக போட்டு டபுளாட் எடுத்துகிறோம். இப்படி தான் நம்ம எப்போயுமே செக் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் எடிட் பண்ணிட்டு சிண்டெக்ஸ் செக் பண்ணிக்கணும். எப்பயுமே சிண்டெக்ஸ் செக் பண்ணிக்குவோம். சிண்டெக்ஸ் செக் பண்ணிட்டு தான் ரீஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் கனெக்ட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். கனெக்ட் ஆயிடுச்சு. என்ஜினிக்ஸ்ன்றது ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனி எல்லாமே என்ஜினிக்ஸ் டூலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதோட டாக்குமெண்ட் ரூட் பார்த்து மெயின் கான்ஃபிகரேஷன் ஃபைலு, சிண்டெக்ஸ் செக் பண்ணுறது, மெயின் கண்ட்ரோல் சென்டர், இதுதான் இங்கே தான் நம்ம சேஞ்சஸ் எல்லாமே பண்ணோம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வந்து ஒரு கஸ்டம் சைட் கான்ஃபிகரேஷன். நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் கஸ்டமைஸை நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம், வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு இது புரியல, எந்தெந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியலன்றீங்களோ அந்த நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதில் என்ஜினிக்ஸில் என்னென்ன உங்களுக்கு புரியலை, எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு டெவாப்ஸோட கோர்ஸு ஜாட்ஜிபிடியை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம எப்படிலாம் ஜாட்ஜிபிடியை யூஸ் பண்ணி நம்ம டெவாப்ஸை லேர்ன் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். 1 by 1 நம்ம ரியல் டைம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணியே நம்ம டெவாப்ஸை லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸை நீங்களாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு EC2ல என்ஜினிக்ஸில் ஏதாவது ஃபெயிலியர் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு எல்லா நாலேஜும் என்னோட நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம அப்படியே கரெக்டான வேவில் 1 by 1 நம்ம பார்த்து லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் டெவாப்ஸை லேர்ன் பண்ணிடலாம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து நம்ம போனோம்னா இந்த டெவாப்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் டேரெக்டாக வந்து என்ஜினிக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு வெப்சைட்டை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புரியலாட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.